ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய ஆயத்தொலை வடிவியல்ங்கிற சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க்ஸ் சம் ஒண்ணுதான் சொல்ல போறேன். அது வந்து பயிற்சி 5.2ல 13ஆம் சம்மா இருக்கும். இது வந்து மே 2022 பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ABCDன்னு 4 புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. இவற்றை முனைகளாக கொண்ட ஒரு நாற்கரம் இருக்கு. சரி, அந்த 4 புள்ளிகளே நினைச்சு ஒரு நாற்கரம் கிடைக்கும். அந்த நாற்கரத்துக்கு 4 பக்கங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பக்கங்களுடைய நடுப்புள்ளிகளை எல்லாம் இணைச்சோம்னா ஒரு இணைகரத்தை உருவாக்கும் நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? ஸோ முதல்ல இதுக்கு வந்து நம்ம கிராஃப் மாதிரியே வரையணுங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ ஏதாவது இந்த 4 புள்ளிகளையும் வந்து நம்ம ஏதோ ஒரு நாற்கர வடிவம் அமைக்குதுங்கிறதுக்காக ஒரு நாற்கர வடிவம் நான் வரைஞ்சுக்கிறேன். இதை ஏ, இது டி, இதை சி, இதை டின்னு எடுத்துக்கலாம். ஏ வந்து என்னன்னா -4, -2, பி வந்து 5, -1, சி 6, 5, டி வந்து -7, 6. இந்த ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு நடுப்புள்ளி இருக்கும் இல்லையா, இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி இ, இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி எஃப், இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி ஜி, இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி ஹெச்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 4ஐயும் ஜாயின் பண்ணா ஒரு உருவம் கிடைக்கும் இல்லையா, இது ஒரு இணைகரம் நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? இணைகரம் அப்படின்னா என்னன்னா, எதிர்பக்கங்கள் இணையா இருந்ததுன்னா அதை ஒரு இணைகரம் சொல்லலாம். எதிர் பக்கங்கள் இணை, 2 ஜோடி எதிர்பக்கங்கள் இருக்கும் இல்லையா, அதாவது இஎஃப்பும் ஜிஹெச்சும் இணையா இருக்கணும், இஹெச்சும் எஃப்ஜியும் இணையா இருக்கணும். ஸோ எதிர் பக்கங்கள் இணையா இருந்ததுன்னா அதை ஒரு இணைகரம் சொல்லிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல இந்த 4 புள்ளிகள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இஎஃப்ஜிஹெச் வந்து ஒரு இணைகரம் நிரூபிக்கணும்னா நம்மளுக்கு இஎஃப்ஜிஹெச் வேணும். அந்த இஎஃப்ஜிஹெச் எப்படி கண்டுபிடிக்கிறது? இஎஃப்ஜிஹெச் எல்லாமே இந்த பக்கங்களுடைய நடுப்புள்ளிகள் இல்லையா, ஸோ 4 பக்கத்துக்கும் நடுப்புள்ளிகள் கண்டுபிடிச்சோம்னா இஎஃப்ஜிஹெச் கிடைச்சிடும். ஸோ நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்க. நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்து x1 plus x2 by 2, y1 plus y2 by 2ங்கிறது தான் வந்து நான் நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் எதோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போறோம்னா ஏபியோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போறோம். ஏ என்ன? -4, -2, பி வந்து 5, -1. இதை x1 y1, இதை x2 y2ன்னு எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எதோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போறோம்னா ஏபியோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போறோம். ஏபியோட நடுப்புள்ளி கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு இ கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பிரதிடுங்க. x1ஓட மதிப்பு -4 பிளஸ் x2ஓட மதிப்பு 5/2, y1ஓட மதிப்பு -2 மைனஸ் y2ஓட மதிப்பு மைனஸ், இங்க பிளஸ் தான் இருக்கு, ஆனா y2ஓட மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கிறேன், /2. ஸோ -4 + 5னா என்ன ஆன்சர்? +1. ஸோ ஈயோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னா வந்து இது என்ன நம்பர்? 1/2, -2 -1னா என்ன? -3. ஸோ -3/2. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா இ கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி எதோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போறோம்னா பிசியோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போறோம். ஸோ பியையும் சியையும் எடுத்துலதுங்க. பி என்ன? 5, -1, சி வந்து 6, 5. நம்ம கண்டுபிடிக்க போறது பிசியின் நடுப்புள்ளி. பிசியின் நடுப்புள்ளி கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு இஎஃப் கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துட்டு பிரதியிடுங்க. x1 + x2னா 5 + 6/2, y1 + y2 தான் ஃபார்முலா, y1 + y2/2. y1 வந்து -1 + y2 வந்து 5/2 ஈக்குவல் டு இது போடுறது வந்து என்னன்னா f. 5 + 6 11/2, 4/2, 4/2ன்னே வச்சுக்கலாம். நம்ம 2ன்னு மாத்த வேண்டாம், ஏன்னா எல்லாமே பின்னமா இருக்குது, எல்லாமே வந்து டினாமினேட்டர் 2 இருக்கிறதுனால அப்படியே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு பின்னாடி சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 4/2ன்னே வச்சுக்கலாம். அடுத்தது எதோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும்னா சிடியோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். ஸோ சியையும் டியை எடுத்துடுதுங்க. சி வந்து 6, 5, டி வந்து -7, 6. இதை x1 y1, இதை x2 y2ன்னு எடுத்துக்கிட்டு சிடியோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போறோம். நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா? x1 + x2/2 இல்லையா. ஸோ x1 என்ன? 6 மைனஸ் x2 வந்து 7, அங்க பிளஸ் தான் இருக்கு, ஆனா நம்ம பிரதியிடுற நம்பர்ல மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கிறேன். y1 வந்து 5 பிளஸ் y2 வந்து 6/2. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன? ஜி. எஃப் ஜி இல்லையா. ஜி என்ன? +6 -7னா -1/2, 11/2. ஸோ ஜியை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச் கண்டுபிடிக்கணும். ஹெச் கண்டுபிடிக்கணும்னா டிஏவோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். ஸோ டியையும் ஏவையும் எடுத்து எழுதுங்க. டி என்னன்னு பாருங்க, -7, 6. ஏ என்னன்னு எடுத்து எழுதுங்க. ஏ என்னன்னா -4, -2.
ஸோ இது x1 y1, இது x2 y2. இப்போ DAவோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போறோம். DAவோட நடுப்புள்ளி என்ன? ஃபார்முலா என்ன? x1 plus x2 by 2 இல்லையா? ஸோ -7 -4/2 கமா 6 -2/2 ஈக்குவல் டு -11/2 கமா 4/2. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா h. ஸோ EF GH நாலுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ EFங்கிற கோடும் GHங்கிற கோடும் இணை நிரூபிச்சாதான் இந்த ரெண்டு பக்கங்களையுமே இந்த ரெண்டு பக்கங்களையும் இணைன்னு சொன்னாதான் நம்மளால வந்து இது இணைகரம் நம்ம நிரூபிக்க முடியும். அதனால எப்படி வந்து இணை நிரூபிக்கிறதுனா சாய்வை பயன்படுத்த இணை நிரூபிக்கணும். ரெண்டு கோடுகளோட சாய்வுகள் சமமா இருந்ததுன்னா அந்த கோடுகள் ரெண்டு இணையா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கோட்டோட சாய்வுகள் கண்டுபிடிச்சு பார்க்க போறோம். அது ரெண்டு சமமா இருந்ததுன்னா இது ரெண்டே இணைன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு கோடுகளோட சாய்வுகள் கண்டுபிடிக்க போறோம். அது ரெண்டு சமமா இருந்தா இது ரெண்டு இணைன்னு சொல்லிடலாம். ஸோ 4 சாய்வு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எதோட சாய்வு? EFஓட சாய்வும் GHஓட சாய்வும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் EFஓட சாய்வு கண்டுபிடிக்கலாம். ஸோ Eயையும் Fஐயும் எடுத்து எழுதணும். E எங்க இருக்குதுன்னு பாருங்க, இதுதான் E. ஸோ E என்ன? 1/2 கமா -3/2. F என்னன்னு பாருங்களேன். F என்ன? 11/2 கமா 4/2. இங்க மேல போட்டு வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். x1 y1 x2 y2. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது என்ன? EF இன் சாய்வு. சாய்வுக்கு என்ன ஃபார்முலா? சாய்வினுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா y2 minus y1 by x2 minus x1. இதுல பிரதியிடுங்க. y2ஓட மதிப்பு என்னன்னு பாருங்களேன். y2ஓட பிராக்கெட் தேவையில்லை, y2ஓட மதிப்பு பிரதியிடுங்க. y2ஓட மதிப்பு என்ன? 4/2 மைனஸ் y1ஓட மதிப்பு என்ன? -3/2. இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் வந்ததுன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ன்னு போட்டுக்கலாம். +3/2 பை கீழே x2ஓட மதிப்பு 11/2 மைனஸ் x1ஓட மதிப்பு 1/2. பாருங்க பகுதி பகுதி சேமா இருக்கனால தொகுதி ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்கலாம். ஸோ 7/2 வரும். பை கீழே 11 - 1 10/2 வரும். இந்த பை ரெண்டை கேன்சல் பண்ணிட்டோம்னா இதோட விடை என்னன்னா 7/10. ஸோ EFஓட சாய்வு என்னன்னா 7/10. EFக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? GH தான் இருக்குது. ஸோ GHஓட சாய்வு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ Gயையும் Hஐயும் எடுத்து எழுதுங்க. G என்னன்னு பாருங்க, இங்க இருக்கு G தான் G. G என்ன? -1/2 கமா 11/2 கமா H என்ன? கடைசி கண்டுபிடிச்சிருக்கிறத H. Hஓட ஆன்சர் என்ன? -11/2 கமா 4/2. சரிங்களா? இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது GHன் சாய்வு. ஆல்ரெடி ஃபார்முலா எழுதியிருக்கிறோம்ல, ஸோ அதை வச்சு டைரக்டா பிரதியிடலாம். ஃபர்ஸ்ட் y2 என்ன? இதுல மேல எழுதிக்கங்க. இது x1 y1, இது x2 y2. ஃபர்ஸ்ட் y2 பிரதியிடணும். y2 என்ன? 4/2 மைனஸ் y1 என்ன? 11/2 பை கீழே x2 என்ன? -11/2 மைனஸ் x1 என்ன? -1/2. ஏற்கனவே ஒரு மைனஸ் போட்டிருந்தோம் ஃபார்முலா படி. இதுல மறுபடியும் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்னன்னு மாத்திக்கலாம்னா பிளஸ் மாத்திக்கலாம். +1/2. ஸோ பகுதி பகுதி சமமா இருக்கிறதுனால தொகுதி ரெண்டையும் கழிச்சுக்கலாம். 10/2. இந்த பை 2 கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா 7/10. ஸோ EFஓட சாய்வும் 7/10 தான் வந்தது. GHஓட சாய்வும் 7/10 தான் வந்திருக்கிறதுனால எது ரெண்டு இணை? EF இணை GH. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பக்கங்களும் இணைங்கிறத நம்ம இந்த இடத்துல நிரூபிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னும் ரெண்டு பக்கங்கள் இருக்கு. என்னென்ன? FG EH. இந்த ரெண்டுக்கும் சாய்வு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் FGயோட சாய்வு கண்டுபிடிக்கலாம். Fஐயும் Gயையும் எடுத்து எழுதுங்க. F என்னன்னு பாருங்க, இங்க இருக்குது F. இது F என்ன? 11/2 கமா 4/2. G என்னன்னு பாருங்களேன். FG தானே. G என்ன? -1/2 கமா 11/2. நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறது FGயின் சாய்வு. FGயின் சாய்வுக்கு அதே y2 minus y1 by x2 minus x1 தான் ஃபார்முலா. இது x1 y1, இது x2 y2. பிரதியிடுங்க. y2 minus y1 னா 11/2 minus 4/2 by கீழே x2 னா -1/2 minus 11/2. பகுதி பகுதி சமமாகனால தொகுதி ரெண்டையும் கழிச்சிட்டீங்கன்னா 7/2 வரும். ஸோ -12/2. இந்த ரெண்டையும் கேன்சல் ஆகிடலாம். இந்த மைனஸை மேல கொண்டு வந்துட்டோம்னா -7/12 எதோட சாய்வுனா FGயோட சாய்வு. இதே மாதிரி நம்ம எதோட சாய்வு கண்டுபிடிக்கணும்? EHஓட சாய்வு கண்டுபிடிக்கணும். ஸோ Eயையும் Hஐயும் எடுத்து எழுதுங்க. E என்னன்னு பாருங்க. E ஃபர்ஸ்ட் புள்ளி இல்லையா?
1/2 -3/2. ஹெச் வந்து கடைசி புள்ளி, என்ன புள்ளி? -11/2 4/2. ஸோ நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறது என்ன? EHன் சாய்வு. EHன் சாய்வு அப்படின்னா அதே சேம் ஃபார்முலா y2 - y1. y2 என்ன? 4/2 மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது பிளஸ் ஆயிரும், +3/2 x2 என்ன? -11/2 -1/2. ஸோ 4 + 3 7/2 -11 -1 -12/2. இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா இதனுடைய விடை என்ன வருது? -7/12 வருது. இதுவும் -7/12, இதுவும் -7/12. ஸோ FGயின் சாய்வும் UHன் சாய்வும் சமமா இருக்கிறதுனால எது ரெண்டும் வந்து இணை? FGயும் EHும் இணை. சரிங்களா? FGயும் EHும் இணை. இந்த படத்துல பாருங்க, FGயும் EHும் இணை, EFும் GHும் இணை. அப்படின்னா இந்த EF GH என்பது என்னதான்? ஒரு இணைகரத்தை அமைக்கும். தேர்ஃபோர் கடைசி என்ன எழுதிக்கலாம்? தேர்ஃபோர் இந்த நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் என நிறுவப்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம்.